எனக்கு இந்தியன் டீமும் மீதி டீமுமே நான் பண்ற போர்காஸ்ட் ஏத்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறவங்களும் டவுட் இருக்கு எனக்கு. வருண் சக்கரவர்த்தி எடுக்காதது கிரைம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஐ எம் சோ இட்ஸ் சோ கம்ஃபர்டிங் அமிச்சார் மெசேஜ் பார்த்துட்டு. நியூசிலாண்டோட அவர் அண்ணா தான் ஜெயிப்போன்னு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மார்னிங் ஃபேஸ்புக்ல போட்டேன். கட்சியில பார்த்தா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். 16 டாஸ் எப்படியா தோக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சார். ஆனா 16 டாஸ் தோத்துட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் வந்து ஒரு 70% மேட்ச் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல சார். ஓய்க்கு 1 crore சம்பாதிக்கிறவனும் ஓசியில வரதுன்னு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என்கிட்ட இந்த ரஞ்சி டிராஃபில கூட கட்சியில சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனது தப்புன்னு கேப்டன் பிளேம் பண்ணாங்க. சரி அவங்க டாஸ் ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க கிராசி விக்கெட்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஒரு கப்பு இந்தியா மதிச்சு உங்களை வந்து ஐபிஎல் பிளேயர்ஸை கூப்பிடுறோம், அந்த ஊர்லயே வந்து நீங்க கப்புக்குள்ள காலை வைக்கிறது, கிரௌடு சைலண்ட் ஆயிடுச்சுன்றது குஷியா இருக்கு. இந்த திமிரு பேச்சுக்கு அப்படியே சர்ப்ளஸ்ல வச்சிருப்பாங்க லாகர்ல, அதை எல்லாத்துக்கும் பிளாஸ்டர் போட்டு மூடுறது ஒரு போலர் போடும் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி பை ஹிம்செல்ஃப் இஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நீங்க கொஞ்சம் ஆடிட்டு அவர் ஆடுறது தெரியாது என்ன போடுறாரு. இதுல முதல் பாலே நீங்க டிசைட் பண்ண வச்சீங்கன்னா he paid the penalty for that. நாம் பார்த்தா இருக்கிறதுலயே எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு மேக்ஸ்வெல். சிப் இன் பண்ணுவார் தன்னோட பெஸ்ட், அவ்வளவுதான். அவரால் மேக்ஸ் வின்னரா இருக்க முடியாது போலிங்ல, ரொம்ப ரேர். அப்படி ஒத்துக்கலாம். பும்ரா மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் வித் யூனிக் ஆக்ஷன் பால மறைச்சுனே வராது. கட்சியில என்ன போட போகுது, ஏன்னா கை வந்து லெப்ட் ஷோல்டர்ல ரைட்டுக்கு போகுது. வருண் சக்கரவர்த்தி பிங்கர்ஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரிப்பை பிடிச்சின்னு அவர் போடுறது ஏதோ ஒரு சாதா லெக்கட்டர் போடுற போலர் மாதிரி இருக்கு. பட் அதுல கூகுளி பிளிப்பர்லாம் அவருக்கு ஒண்டியே தெரியுது. எந்த கிரிப்ல போட்டா நமக்கு பால் எங்க போகும் எப்படி போகும் அவருக்கு மட்டுமே தெரியுது. அதெல்லாம் எப்படி ஹோல்ட் பண்றாங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாத போது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் வேர்ல்டே யோசிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தர் மாஸ்டர் பண்ணலையே. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில என்னோட ஃபார்ம் என்ன நான் யாருன்னு காட்டுறதுக்கு விராட் கோலி வந்து ரெடியா வந்துட்டாரு சார். உடம்பு கிட்ட பால கிளைட் பண்ணிட்டு ஷார்ட் ஃபைனல் ஷார்ட் ஸ்பெல்லிங் எவ்வளவு சிங்கிள் எத்தனை இருந்தார் பாத்தீங்கல்ல. நீ 5 ஃபீல்டர் வைப்ப, லெக் சைட்ல பக்கத்துல 3 இன்னர் சர்க்கிள், இந்த பக்கம் 2 வைப்பேன், ஒரு இடம் கேப் அங்க 1 எடுப்பேன், அங்க மொத்தம் நீ 6 வச்சேன்னா நான் தூக்கி அடிப்பேன். சோ நான் சிங்கிள் எடுக்க அவங்களுக்கு போர் அடிச்சு வேற ஏதாவது ட்ரை பண்றாங்க. அந்த பாலை கரெக்டா அடிச்சு தூக்கிடுறோம். போலர்ஸ் எல்லாம் ஐயா பந்த கொடுத்துட்டாங்க, எங்களால முடிஞ்சது நாங்க போடுறோம், நீங்களா பார்த்து செய்யுங்க ஏதாவது அப்படின்னு பேட்டர் கிட்ட கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்ம கூட பாஸ்கி சார் இருக்காரு. சார், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்கும் போதே நீங்க 2 விஷயம் சொன்னீங்க சார். பாஸ் எதுக்கும் பயப்படாதீங்க, இந்தியா வந்து சூப்பரா ஆடிடும், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து ஃபைனல் போயிட்டாங்க. 2வது விஷயம் அப்படியே கேள்வியா வரும்போது உங்களுக்கும் தெரியாது என்னன்னு சொல்லிட்டு, சோ அதை நான் கேள்வியா வரும்போது அப்படியே கேட்டுறேன். ஹவு ஹாப்பி சார். கிட்டத்தட்ட 9 கடைசியா நடந்த நாக் அவுட்ஸ்ல இல்ல வந்து வேர்ல்ட் கப்ஸ்ல வந்து 9 டைம்ஸ் வந்து இந்தியா வந்து இதுல அதாவது நாக் அவுட் ஃபைனல் போயிருக்காங்க சார். இட்ஸ் நாட் ஈஸி சார். Not at all easy. Whatever India does, I am a great fan because I love India. Okay, that's one thing. எனக்கு இந்தியன் டீமும் மீதி டீமுமே நான் பண்ற போர்காஸ்ட் ஏத்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறவங்களும் டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வருண் சக்கரவர்த்தி எடுக்காதது கிரைம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஐ எம் சோ இட்ஸ் சோ கம்ஃபர்டிங் அமிச்சார் மெசேஜ் பார்த்துட்டு. நியூசிலாண்டோட அவர் அண்ணா தான் ஜெயிப்போன்னு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மார்னிங் ஃபேஸ்புக்ல போட்டேன். கட்சியில பார்த்தா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இந்த மேட்சுக்கு நேற்று ஃபேஸ்புக்ல போட்டேன். கண்டிப்பா டிராவல் செட்டு வருணுக்கு தான் அவுட்டு. ஹர்திக் பாண்டியா சம்பாவை கொண்டுடுவாரு போலிங் போட்டான்னா. இது என்னன்னு தெரியல, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு கான்பிடென்ட்ல இருக்கு நான் சொல்றது நடக்குதுன்றது. வெரி ஹாப்பி ஃபார் யுவர் ஃபேன்ஸ், ஃபார் அவர் என்டையர் கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி. ஐ எம் சோ ஹாப்பி. வி ஆர் டூயிங் வண்டர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் கம்பெனி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சார் எல்லாமே வந்து ஆரம்பத்திலேயே வந்து இந்தியன் டீம் நான் எக்ஸ்கூல் எல்லாம் நம்ம இந்த ட்விட்டர்ல எல்லாம் போனாலே 16 டாஸ் எப்படியா தோக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சார். ஆனா 16 டாஸ் தோத்துட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் வந்து ஒரு 70% மேட்ச் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல சார். உங்களுக்கு டாஸ் ஜெயிச்சா வேர்ல்ட் கப்பா இல்ல மேட்ச் ஜெயிச்சா வேர்ல்ட் கப்? மேட்ச் ஜெயிச்சாதான் சார் வேர்ல்ட் கப். இப்ப டாஸ் ஜெயிக்கிறது லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி, அதுல ஒரு பெருமையா எனக்கு 1 crore விழுந்ததுன்னு. ஒய்க்கு 1 crore சம்பாதிக்கிறவனும் ஓசியில வரதுன்னு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி டாஸ் இஸ் நத்திங் பாஸ். சரி நீங்க டாஸ் ஜெயிச்சிட்டீங்க, உங்க டெசிஷன்ஸ் எல்லாம் தப்பா இருந்தா என்கிட்ட இந்த ரஞ்சி டிராஃபில கூட கட்சியில சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனது தப்புன்னு கேப்டன் பிளேம் பண்ணாங்க. சரி அவங்க டாஸ் ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க கிராசி விக்கெட்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? லக் ஃபேக்டர். கிரிக்கெட் இஸ் தி கேம் ஆஃப் லக். சரி அது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேமுக்காக சொல்றது. அதையே நம்ம கிரிக்கெட் ஆட முடியாது. அப்ப டேலண்ட்டுக்கு இடமே எல்லாம் போடும். Forget the toss.
we are winning matches, that's all. சார் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்த மேட்ச் அது செமிஃபைனல்ல வந்து முதல்ல கேட்கணும்னு நினைச்சதே வந்து ஒரு குதிரை சார் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. அந்த குதிரையை வந்து எல்லாருமே வந்து நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், எடுக்கலன்னா பெரிய கிரைம். ஏன்னா வந்து ஒரு பெரிய இதை மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் சார். அவர் இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி எங்கேயுமே ஆடினதே இல்ல. அவரோட ஓவர் கான்பிடன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இது வந்து எட்டோட கான்பிடன்ஸா இல்ல வந்து எப்படி சார் சொல்றது, கலகனமா சார் இது? ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து இதுல கப்புல காலை வச்சுக்கிறது, என்ன வரவனை திட்டுறது, ஒரு கப்பு இந்தியா மதிச்சு உங்களை வந்து ஐபிஎல் பிளேயர்ஸை கூப்பிடுறோம், அந்த ஊர்லயே வந்து நீங்க கப்புக்குள்ள காலை வைக்கிறது, கிரௌடு சைலண்ட் ஆயிடுச்சுன்றது குஷியா இருக்கு. இந்த திமிரு பேச்சுக்கு அப்படியே சர்ப்ளஸ்ல வச்சிருப்பாங்க லாக்கர்ல. அதை எல்லாத்துக்கும் பிளாஸ்டர் போட்டு மூடுறது ஒரு போலர் போடும் வருண் சக்கரவர்த்தி. ஏர்ல போடும்போது பால் என்ன ஆகுதுன்னே தெரியல, அதுக்குள்ள ஸ்ட்ரோக் ஆடி முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஆறுது பால் அந்த பக்கம் போயிடுது. ஸோ ஒருத்தர் அந்த இந்த பிச்சில் மட்டும் துபாய் பிச்சஸ், அது வர்ஜின் பிச், ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க இந்த பிச்சில். மெயினா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு அந்த பிச்சோட ஃபீல் தெரியாம நீங்க ஸ்ட்ரோக்ஸுக்கு போகவே முடியாது. இந்த பிச்சில் முதல் 5 ஓவர் டிராவிஸ் ஹெட்டுக்கு எந்த பால் எப்படி வருதுன்னே தெரியல, எங்கெங்கயோ அடி வாங்கிட்டாரு, பேட்ல ஹேண்டில் கிட்ட எல்லாம் பட்டு. அதனால வருண் சக்கரவர்த்தி பை ஹிம்செல்ஃப் இஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நீங்க கொஞ்சம் ஆடிட்டு அவர் ஆடுறதே தெரியாது என்ன போடுறாரு. இதுல முதல் பாலே நீங்க டிசைட் பண்ணி அடிச்சீங்கன்னா he paid the penalty for that. அதனால that was a big turning point because after match சைக்காலஜிக்கல காலி டிராவிஸ் ஹெட் போன உடனே. பிளஸ் மீதி என்ன, நல்ல பார்ட்னர்ஷிப் வரும்போது யாரா ஒருத்தர் அவுட் ஆயிட்டாங்கன்னா 100-150 பார்ட்னர்ஷிப்ல இன்னொருத்தர் கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணிடணும். இனிமே நான் இப்போதைக்கு அடிக்க போறது இல்லை, இப்போதைக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணாம டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் நான் வந்து ஸ்லாக்ல போவேன்னு எடுத்துக்கணும் டிட்டர்மினேஷன். அவரும் ஸ்ட்ரோக்கு உடனே போனா 2 அப்படிதான் ஆச்சு. டக்குன்னு 2 பேர் போனாங்க. ஓகே, பாகிஸ்தானோட அப்படிதான், பாகிஸ்தானோட அந்த மாதிரி 2 பேர் டக்கு, ரிஸ்வான் சவுத் 2 பேர் அப்படி போனா என்ன ஆகும், இங்க செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்ப எண்ட் ஓவர்ஸ்ல வரவனுக்கு டைம் கிடையாது, அவன் போன உடனே ஸ்ட்ரோக் ஆகணும், எல்லாரும் அவுட் ஆகும். இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரொசீஜர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து இந்த பிட்ச்ல நல்லா விளையாடுனாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஜாஷ் இங்கிலீஷையோ வந்து மேக்ஸ்வெல்லையோ. ஏன்னா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால. அவரும் வந்து ஒரு நல்ல பால் அவுட் ஆயிட்டாரு. மேக்ஸ்வெல்லும் வந்து பெருசா வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னும் போது அந்த டீமோட மெயின் மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுனால தூத்துட்டாங்களா சார்? எல்லாம் சொல்றாங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங்னு. ஆனா அவங்க போலிங் 47 ஓவர் வரைக்கும் இந்தியன் டீமை கொண்டு வந்தாங்களே சார். பேட்டிங்ல என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ், போன வேர்ல்ட் கப்லயே எல்லாரும் ஆடினாங்க, லபுஷான் எல்லாம் ஆடினாங்க. ஆமா சார், நல்ல டீம் தான் இருக்கு. போலிங்ல சொல்லுங்க ஒத்துக்கிறேன், போலிங்ல கிரீன் ஃபீட் எல்லாருமே இப்பதான் வராங்க. அந்த ஸ்பின் நம்ம ரேஞ்ச்லயே இல்லை. நம்ம வந்து ஜெயண்ட்ஸ் 4 ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். அந்த ரேஞ்சில் இந்த 4 பேர்ல ஒரு ஷேன்வான் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல நான் ஒத்துக்கிறேன். சாம்பா தான் இருக்கிறதுலயே எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரு. மேக்ஸ்வெல் சிப்பின் பண்ணுவார் தன்னோட பெஸ்ட், அவ்வளவுதான். அவரால் மேக்ஸ் வின்னரா இருக்க முடியாது போலிங்ல, ரொம்ப ரேர். அப்படி ஒத்துக்கலாம். பட் ப்ராப்ளம் இஸ், ஏன் மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் ப்ராப்ளம், மிடில் ஆர்டருக்கு மட்டும் ப்ராப்ளம்னா, நம்ம போடுற 40 ஓவர் ஒரு 7-8வது ஓவர்ல ஆரம்பிச்சோம்னா 49th ஓவர் வரைக்கும் நீங்க ஸ்பின்னரையே பார்த்துட்டு இருக்க வேண்டும். ஏன்னா they are occupying 80% of the bowling potential of the 50 overs. 40 overs are being bowled by spinners. So நீங்க இங்க தப்பிச்சிட்டீங்க. அப்பா ஜடேஜாவை இந்த ஓவர் ஆட்டம், அந்த பக்கம் போல குல்தீப், ஐயோ எந்த பக்கம் திரும்பவே தெரியல அப்படின்னு அதை மேனேஜ். இந்த பக்கம் வந்தா வருண் சக்கரவர்த்தி என்ன போடுறாருன்னு புரியல இந்த பக்கம். அதுக்கப்புறம் அங்க போன அக்சர் பட்டேல் திருப்பி ஐயோ ஜடேஜா மாதிரியே போடுறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் தலைவலி போய் திருவலின்ற மாதிரி யூ லூஸ் யுவர் பேஷன்ஸ். பிளஸ் மிடில் ஆஃப் த ஓவர்ஸ்ல இந்த பால் ஓல்ட் ஆயினே வருது. அப்ப நீங்க தட்டினா பால் போகாது, நீங்க ஃபுல்லா அடிக்கணும் பவர், அங்க ஜாஸ்தி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இப்படி போய் மாட்டினாங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் எம்ப்ளாயிங் 4 full-fledged world-class spinners in the 11. பேட்டிங்னு ரொம்ப யோசிக்க வேணாம், அவுட்ஸ்டாண்டிங்கா 4 bowler வேணும்னு யோசிச்சாங்க பாருங்க, அங்க கிளாஸ். சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், இந்த இதுல வந்து நம்ம வருண் அவரை பத்தி பேசலாம்னு எனக்கு ஒரு 2 minutes அவரை பத்தி பேசணும்னு எனக்கு தோணுச்சு சார். நீங்க ஒரு ஸ்பின்னரா ஆடி இருக்கீங்க, நீங்களும் வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க, விளையாடி இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரை பிக் பண்றது வந்து ஹேண்ட்ல இருந்து பிக் பண்றது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏர்ல பிக் பண்ணலாம் அப்படின்னு. ஏர்ல பிக் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டேலண்ட் வேணும். பட் ஒரு ஸ்பின்னரை கையில இருந்து பிக் பண்ணோம் அப்படின்னும் போது வருணை ஏன் சார் யாராலுமே கையில இருந்து பிக் பண்ண முடியல சொல்றாரு? ஏன்னா இப்ப நான்லாம் லெக் ஸ்பின் போட்டேன்னா கை இவ்வளவு தூரம் வளையும், ரிஸ்ட் ஃபுல்லா வளையும், கம்ப்ளீட்டா நான் இவ்வளவு விசிபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க அந்த 22வது யார்ட்ல இருந்து என்ன பாக்குறதுக்கு. பும்ரா மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் வித் யூனிக் ஆக்ஷன், பால மறைச்சுனே வராது.
கட்சியில என்ன போட போகுது, ஏன்னா கை வந்து லெஃப்ட் ஷோல்டர்ல ரைட்டுக்கு போகுது. எல்லா பால் போட்டு ரைட் ஷோல்டர்ல லெஃப்ட்ல இடுப்பு பக்கம் போகும். ஸோ அவர் அந்த பிஷ்னாய் என்ன ஏதோ ஆட்டோ ரிக்ஷாவே கொஞ்சம் சரகட்சா மாதிரி ஓடிடுறாரு, திடீர்னு போகுது. அது புரியாது. வருண் சக்கரவர்த்தி பிங்கர்ஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரிப்பை பிடிச்சின்னு அவர் போடுறது ஏதோ ஒரு சாதா லெக்கட்டர் போடுற போலர் மாதிரி இருக்கு. பட் அதுல கூகுளி பிளிப்பர்லாம் அவருக்கு ஒண்டியே தெரியுது. எந்த கிரிப்ல போட்டா நமக்கு பால் எங்க போகும் எப்படி போகும் அவருக்கு மட்டுமே தெரியுது. ரஷீத் கான் தப்ப 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 தப்பா ஓடிடுறாரு. ஓடி வந்து போலர்ஸ் அந்த இடத்துல அப்படி அப்படி நிற்பாங்க, கொஞ்சம் அப்படி ஒரு லீட் பண்ணுவாங்க பாலை டெலிவரி பண்றது. அது ரஷீத் கான் ஆக்ஷன்ல இல்ல. தக்க தக்கத ட்ரெயினோட என்ஜின் வீல் போது பாருங்க, தக்க தக்கத போட்டு அப்படியே போட்டா அப்படி எந்த டைப்ல ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. சோ இந்த ஆக்ஷனை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டயத்துக்குள்ள நீங்க மிஸ் பண்றீங்க என்ன பால் வருதுன்றது. ஸோ சில ஆக்ஷன்ஸை ரீட் பண்ணலாம். இப்ப அழகா மெதுவா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தூக்கி போடுறாரு நேதன் லைன்னா நிறைய டைம் இருக்கு, ஏன்னா ஆக்ஷன் ஸ்மூத்தா இருக்கு. ஆக்ஷன் ஜர்க்கியா இருக்கிறது, திடீர்னு கிரிப் ஹோல்டிங் த பால் லைக் சுனில் நாராயண், அதெல்லாம் எப்படி ஹோல்ட் பண்றாங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாத போது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் வேர்ல்டே யோசிச்சுது இன்னும் ஒருத்தர் மாஸ்டர் பண்ணலையே, இவர் இப்படி 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 வச்சுட்டா இவர் அடிக்கலாம் அப்படிலாம் யாரும் மாஸ்டர் பண்ணல. ஒன்னே ஒண்ணு கம்ப்ளீட்டா பால் ஃபிளைட் பண்ணாருன்னா மட்டும் அவருக்கு டேஞ்சர். ஏன்னா அது எந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, பிச்சர் பால் போனா அடிச்சுவாங்க. அந்த பால் மட்டும் அவர் தவிர்க்கிறது நல்லது. மத்தபடி ஒரு குட்லைன்ல போட்டாருன்னா மீதி ஆட போற அத்தனை பிளேயர்ஸும் செத்தாங்க. சார் இன்னொரு ஸ்பின்னரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சார். அவரோட கடைசி 3 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ், 3 மேட்ச்னு கிடையாது, அவரு T20 வேர்ல்ட் கப்லயும் ஒரு இனாகுரல் பார்ட், இப்ப ஓடிஐ வேர்ல்ட் கப்லயும் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப்லயும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட நம்ம ஜடேஜா பத்தி பேசிதான் சார் ஆகணும். நேத்து வந்து ஒரு க்ளூஸ் எல்லாம் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு சார். ஒண்ணு வந்து நம்மளோட இவரோட லாபிஷன் விக்கெட், நல்லா லாபிஷனும் இவரும் நல்ல பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது ஒரு விக்கெட்டை வந்து தட்டி தூக்குறாரு. இன்னொரு விக்கெட்டையும் வந்து டப்புன்னு வந்து தூக்குறாரு. ஜாஸ் இங்கிலீஷ் அவங்களோட பெஸ்ட் ஸ்பின் பிளேயர், அவரோட பால் வந்து நின்று வருது, பால் இது பண்ணி எடுக்கிறாரு. ஃபீல்ட்ல ஒரு 20 ரன் சேவ் பண்றாரு சார். மினிமமா ஒரு 20 ரன் சேவ் பண்றாரு அட் தி ஏஜ் ஆஃப் 36. எப்படி சார்? ஜடேஜா பேசிக்கலி ஃபோக்கஸ் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட், டீம் மேன். நான் பிடிக்கிற கேட்ச்ல எனக்கு ஒன்றும் கிரெடிட் கிடையாது. போலருக்கு +1, பேட்ஸ்மேனுக்கு -1 பேட்ஸ்மேன் அவர் கேட்ச் பிடிச்சிட்டா. அப்படி இருக்கிறவங்க டீம் மேன், ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் டீம். டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஓடிஐ இருக்கட்டும், T20 இருக்கட்டும், பாலை கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் ஆன் லெங்த். ₹1 காயினை வச்சீங்கன்னா கூட அந்த காயின்ல போய் அடிக்கும் பட்டுன்னு பால். அவ்வளவு அக்யூரசி, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவு பர்ஃபெக்ட் ஆக்ஷன். அதுவும் 1.5 நிமிஷத்துல முடிக்கிறார். நீங்க அவர் கண்ணை கட்டினா கூட நீங்க பால கையில பிடிச்சா கரெக்டா போடுவாரு. அதுதான் அவருடைய ரிதம், ஆக்ஷன்ல இருக்கிற ரிதம், டெலிவரி பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட். அதனால அவர் என்னைக்குமே டீம் மேன் தான், அவர் டவுட்டே கிடையாது. இஸ் அ கிளியர் மேட்ச் வின்னர். அண்ட் நாகிங்கா ஒரே இடத்துல போட்டுனே இருந்தீங்கன்னா 4 ஓவர்ஸ்ல 24 பால் தான் போடணும். ஆனா அந்த 24 பால் தான் உனக்கு சான்ஸ். அது எந்த பேட்டரா இருந்தாலும் வந்தவொடனே போடணும் கரெக்டா. அதுலயே அக்யூரேட்டா போடுறவரு. ஓடிஐல வார்ம் அப்புக்கு டைம் இருக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளவு மெனசிங்கா இருப்பாரு. இன்னொரு விஷயம், இங்க பிச்சஸ் வந்து போலர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது ஒரு கண்டிப்பாவே ஒரு கிரெடிட் பிளஸ் பாயிண்ட் தான் போலர்ஸுக்கு. வெறும் டெட் விக்கெட்ல இப்படி போட்டா கூட பிரயோஜனம் இல்லை, காலை ஃப்ரண்ட் வச்சு அடிச்சுவாங்க. பால் கொஞ்சம் கிரிப் ஆகி ஸ்லோவா வரவே இன்னும் மெனசிங்கா இருக்கு. அவரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டாப் 3 ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல கண்டிப்பா இருக்கு. பேட்டிங்க்கு வந்தனா வந்து ஒரு 260 வந்து டஃப். ஐயோ ஆஸ்திரேலியா கிட்ட 260 எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மிடில் இன்னிங்ஸ்ல வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த பிச்ல 250 தான் வந்து 245 தான் நம்ம அடிச்சிருந்தோம் பாகிஸ்தான் கிட்ட, அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். 260 எப்படி சேஸ் பண்ண முடியும் துபாயில அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கம் ஆட் த மேன் அப்படின்ற மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில என்னோட ஃபார்ம் என்ன, நான் யாருன்னு காட்டுறதுக்கு விராட் கோலி வந்து ரெடியா வந்துட்டாரு சார். விராட் கோலி இஸ் a genius of chases. அவருக்கு தனி ஹால் ஆஃப் ஃபேம் ஃபார் சேசிங்னு போட்டா ஃபர்ஸ்ட் அவர் தான் இருப்பார். தட்ஸ் ஒன். அப்சல்யூட் டெடிகேஷன். நேத்தி பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியல, 260, ஆவரேஜா 5 ரன் அடிச்சா போறோம். 5+1 ஓவர். பிச்சு ஸ்லோவா இருக்கு, பட் இறங்கினா கூட ஸ்டம்பிங் ஆக மாட்டோம், ஏன்னா அவ்வளவு டேர்ன் ஆகல. ஆனா பால் ஸ்லோவா வருது. ஒரு 3-4 ஓவர் ஆட்டோம்னா நம்ம அட் வில் அடிக்கலாம். அதுக்கும் இங்க நெசசிட்டி இல்லை. ஏன்னா நீங்க எங்களுக்கு 5 சிங்கிள் ஒரு ஓவர் கொடுத்தீங்கன்னா நாங்க 6வது பால் டிஃபென்ஸ் ஆடுவோம். காமா எங்களுக்கு அடிக்க வேண்டிய பரபரப்பு எதுவுமே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கரெக்டா புரிஞ்சுன்னு டார்கெட் வந்து இன்னும் 60 வரல, இன்னும் 100 வரல, இன்னும் 160 வரல, 200 250 260ங்கிறதே பார்க்கல. அடுத்தது என்ன பண்றோம்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு கிட்ட பால கிளைட் பண்ணிட்டு ஷார்ட் ஃபைனல் ஷார்ட் ஸ்பேலில் எவ்வளவு சிங்கிள்ஸ் எத்தனே இருந்தாரு பாத்தீங்கல்ல. நீ 5 ஃபீல்டர் இருப்ப, லெக் சைட்ல பக்கத்துல 3 இன்னர் சர்க்கிள், இந்த பக்கம் 2 வைப்பேன், ஒரு இடம் கேப், அங்க 1 எடுப்பேன். அங்க மொத்தம் நீ 6 வச்சேன்னா நான் தூக்கி அடிப்பேன். சோ நான் சிங்கிள் எடுக்க அவங்களுக்கு போர் அடிச்சு வேற ஏதாவது ட்ரை பண்றாங்க.
அந்த பாலை கரெக்டா அடிச்சு தூக்கிடணும் 6 இன்னொரு விஷயம், அந்த ஸ்பின்னர்ஸ் அவங்க போடுற அந்த கத்துக்குட்டி ஸ்பின்னர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டெலிவரி லைக் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு அப்ராரு கூட ஒரு டேஞ்சரஸ் டெலிவரி தான் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்க மெத்தாடிக்கலா போட்டுனே இருக்காங்க. நீங்க ஐயா நாங்க பால சார் அவங்களும் 4 ஸ்பின்னர் ஆனாங்க சார். மேக்ஸ்வெல், டிராவிஸ் ஹெட், கூப்பர் கான்லி, இவர் சார் ஜாம்பா சார். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கூட லெக்ஷன் போடுறாரு. எல்லாரும் போடலாம், 5 பேர் போடலாம். மேட்சுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கணும், அந்த மாதிரி போடணும். சோ போலர்ஸ் எல்லாம் ஐயா பந்த கொடுத்துட்டாங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க போடுறோம், நீங்களா பார்த்து செய்யுங்க ஏதாவது அப்படின்னு பேட்டர் கிட்ட கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ். எல்லா பார்ட்னர்ஷிப்பும் 40-50 வருது. அப்புறம் தான் ஏதாவது ஒரு ரேஷ் ஸ்ட்ரோக் ஆடி ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியோ இல்ல ஒரு நம்ம அக்ஷர் பட்டேல் மாதிரி அவுட் ஆகிறோமே தவிர 40-40 வந்துருது எவ்ரி பார்ட்னர்ஷிப்ல ஆவரேஜா. ஸோ உங்களுக்கு கிளியரா என்ஷூர் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து சேஃபா ஆட்டு திடீர்னு தான் நாங்க வந்து ரிஸ்க் எடுப்போன்றது. ஆனா அவங்க சைட்ல கம்ப்ளீட்டா ஸ்டீவ் ஸ்மித் ஆடிட்டு, ஸ்டீவ் ஸ்மித் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு ஃபுல் டாஸ் அவுட் ஆனார் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எழுதுக்க முடியல அவங்களால மேட்ச். ஃபார்ச்சுனேட்லி ஷமியோடைய யார் கிளாஸ் ரொம்ப பிரில்லியண்டா போட்டாரு. யூஸ்வலா ஒழிச்சு வச்சிருப்பாரு லாக்கர்ல. பட் நேற்று வந்து நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க சார், ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நமக்கு லாஸ்ட் 10 ஓவர் அப்படிங்களா? எனக்கு பயமா இருந்தது சார் நேற்று மேட்ச் பார்க்கும்போது. நேற்று யாருக்கு அதை போட்டாரு, ஹர்திக் பாண்டியா பியூட்டிஃபுல்லா ஸ்லோவர் ஸ்டஃப் போட்டாரு. பட் உங்களுக்கு 40th ஓவர் to 50th ஓவரே நம்ம ஸ்பின்னர்ஸ் ஒரு 4-5 ஓவர் போடுறாங்க. பிகாஸ் ரோஹித் சர்மா ஹஸ் ரெட் த பிட்ச் சோ வெல், ரெட் த கண்டிஷன் சோ வெல் அண்ட் இஸ் சோ பிரில்லியன்ட் இன் ஆபரேட்டிங் இஸ் bowlers. அவர் ரொம்ப பெஸ்டா பார்த்தவரு. அவரை பத்தி எல்லாம் ராங்கா என்னமோ பிளாப் உடம்பு வெயிட் எல்லாம் ஏதோ பேசுகிறாரு. இறங்கி கிரௌடுக்கு வெளில அடிச்சுக்கிறாரு அவரு. சார் இப்பயும் எக்ஸ்ட்ரா கவர்லயோ ஷார்ட் மிட் விக்கெட்லயோ உழுந்து ஃபீல்டிங் பண்றாரு சார். இன்னொரு விஷயம், அந்த கமெண்ட்டுக்கு அவர் பதிலே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பதில்ல யாருமே பேசவே கூடாது. ஏன்னா சார் ஒரு கேப்டன் வந்து கடைசியா அந்த எல்லா இதுலயுமே வந்து ஒரு டீம் நாக் அவுட்டுக்கு எல்லாம் வந்து சும்மா எடுத்துட்டு போக முடியாது சார், ஒரு பிரெயின் இல்லாம. அவர் எதுக்கு அவர் பேசணும்? அவர் பேட் பேசுது, அவருடைய கேப்டன்சி பேசுது. தோனி என்னைக்காவது யாரோ ஒரு பிளேயரை பத்தி உங்களை இப்படி சொல்றாங்களே, கம்பீர் இப்படி சொல்றாரு, இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம யுவராஜ் சிங் அப்பா அப்படின்னு சொன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பாரு சச்சினே. பதிலே சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீ பதில் கூட ஒருத்தர் அர்த்தம். அதனால நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா பண்றது கரெக்ட். பட் இப்ப எனக்கு தேவை, நான் ரன்பாக்ல போய் ஜட்ஜா போல ஒருத்தர் எப்படி என்ன ஃபிகரோட இருக்காரு, எப்படி நண்டு வர்றாருன்னு நான் பாக்கல. எனக்கு இந்தியாவுக்கு ஆடுறவன் யாரு? இந்தியாவுடைய வார ஒரு சோல்ஜர் ஜெயிச்சு கொடுக்குறான்னா அவர் 4 அடின்னு தான் எணிகின்றப்போ. அவர் எப்படிதான் எணிகின்ற? அவர் ஹீரோ. அவர் எனக்கு ஜெயிச்சு கொடுக்குறாரு. அவர் அப்படிதான் பார்க்கணும். இவங்க ஏதோ அழகு போட்டின்னு வச்சுக்கிறாங்க பொழுது. மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் மும்பை, மிஸ்டர் துபாய் காம்படிஷன் வச்சுக்கிறாங்க பொழுது. அது இல்ல, கிரிக்கெட் வேற. கிரவுண்ட் உள்ள போய் கிரவுட் இருக்கும்போது கிரவுட் சத்தத்துல போய் சும்மா நின்றீங்கன்னா பேரை கேட்ட உடனே சும்மா உதறும் கை கால்லாம். அதுல சேலஞ்சு லைவா எல்லாரும் பார்க்கும்போது ஒரு சேலஞ்சுல ரீடேக் கிடையாது, இன்னொரு 4 டேக் போலாம் கிடையாது, ஒரே டேக். அதுல ஜெயிச்சு கொடுத்து கப்ப கொண்டு கொடுக்குறவன்ட்ட நம்மளால பாராட்ட முடியாத கூட பரவாயில்ல, வாயை மூடிட்டு இருந்தது பெட்டர். எல்லாமே டாப் கிளாஸ் அச்சீவர்ஸ்.